1989ஆம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் நான் மலையில உட்கார்ந்துருந்தேன். இந்த பவழக்குன்று பாறையில எனக்கு முன்னாடி அந்த பெரிய அண்ணாமலை, பின்பக்கம் பவழக்குன்று கோவில், பவழக்குன்று அர்த்தநாரீஸ்வரர் கோவில், இடதுகை பக்கம் அண்ணாமலையார் ஆலயம். இது மொத்தமும் அந்த காலத்துல அந்த இடம் காலியா மலையா தான் இருந்தது. அவ்வளவு வீடுகள் நிறைய கிடையாதுங்க. ஒரே ஒரு பில்டிங் தான் அங்க இருந்தது. அது என்னுடைய குரு இசக்கி சுவாமிகளும் குப்பம்மாள் 2 பேரும் சேர்ந்து எனக்காக கட்டின ஒரு சின்ன ஒரு ஆசிரமம். அதாவது ஆசிரமம்னா பெரிய பில்டிங்லாம் கிடையாது. என்ன சமாதியில எப்பவும் நான் அந்த நிர்விகல்ப சமாதிக்காக என்ன பயிற்சி பண்றதுக்காக, சமாதியில உட்கார வைக்கிறதுக்கு பயிற்சி பண்றதுக்காக ஒரு சின்ன பில்டிங் கட்டினாங்க. அங்கதான் அந்த நீண்ட நாட்கள் சமாதியில உட்கார வச்சு ட்ரெயின் பண்றதுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். வேற எதுவும் அங்க இருக்காது, எல்லாம் வெட்ட வெளியா இருக்கும். இந்த 8 திசையும், அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து இருந்த பாறை கீழே, மேல ஆகாசம், இது அத்துணையும் நான்